என்னுடைய பொறுப்பை. ஓ இது நாங்க குறைஞ்ச கல்யாணம் அதையும் செய்வோம். சரி அது சரி. நீ எந்த ரேடியோ கொண்டு போற? அதாவது சிரிப்பு கதை என்ன? என்னது? எனக்கு இப்போ அழுகே மகனுக்கு சிரிப்பாவும் கிடக்கு. என்ன தெரியுமே என்ன, எனக்கு ரேடியோ வேண்டாம், சரியான ஆஜ வண்டியோ. ரேடியோண்டா ஒரு தனி பைத்தியம். எந்த பொடியனுண்ட சொன்னேன், தம்பி பட்டணத்திலேருந்து ரேடியோ வாங்கி அனுப்படா, பக்தி பாட்டுகள் எல்லாம் கேட்கணும். எந்த பிள்ளையும் அப்பன்ற சொல்ல தட்டான்னு பெரிய ஒரு ரேடியோ வாங்கி அனுப்பி விட்டான். நான் பின்ன தூக்கி தலையில வச்சு கொண்டு போற, எங்கட பக்கம் கிராம பக்கம் தானே. இன்னும் கந்தி அண்ணன், சரவணி அண்ணன், வேறு புள்ளி அண்ணன், கந்த பண்ண கட்டினது என்னடா தம்பி சவுக்கார பொட்டியோண்டு இப்ப கொஞ்சம் திருத்தா. என்ன கந்தி அண்ணன், சரவணி அண்ணன், கந்த பண்ணாக்கள் எல்லாம் கேட்டுனா இது என்னடா ரேடியோ போட்டு, இது என்ன சவுக்கார பொட்டியோண்டு. நான் பின்ன சொன்னேன், பகுடி கதைக்கிற என்ற மகன் பட்டணத்திலே இந்த ஒரு ரேடியோ அனுப்பி இருக்கிறான், இதுக்குள்ள பக்தி பாட்டு எல்லாம் பாடும், சீர்காழி கோவிந்தராயன், சவுந்தரராயன் என்ன மாதிரியப்பா எல்லாரும் பாடுவேன். பின்ன பாடினு கூட்டி கொண்டு வந்தேன். கூட்டி கொண்டு வந்து வீட்டை பொட்டி இறக்க சொன்ன மேனேஜி, என்ற மேனேஜி படிச்சோட பாதிக்கிறான். என்ன வந்தோடனே பொட்டிய கலட்டி போட்டு தூக்குறோம். ஒரு காட்டு தாஜி துண்டோண்டு கிடந்தது. இங்க வாடியாத இது இருக்க வாசிய இங்க பாதுக்குள்ள கிடக்குற வேற எரியல் வேறாம். எரியல் வேறும் ரெண்டு போட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் வந்துடுது. இது எரியத்தான் போனோம் மேலே. நான் முந்திய வருடத்தை கண்ட நான் மேலே இருந்து வயர் வந்து ரேடியோ போட்டிக்குள்ள கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்தேன், எனக்கு தைரியம் காணாதானே 7 புள்ளி எண்ணா தண்டுதரமான ஆளு ஒரு எண்ணெய் அந்த சுருட்டி போட்டு லாக்கி விடுதான்னு ஒரு பழஞ்ச புளி அதுல போய் மேல் தொங்கல்ல ஒழுகுபட்டு போச்சு ஒரு தலைப்பு போய. பின்ன நான் மற்ற தலைப்ப கூட இதை தெரிஞ்சவன் என்ன பின்னால கொழுவி போட்டு பின்னால 2 துவாரம் கிடந்து அதுக்குள்ள கொழுவி போட்டு திருப்பினான். கரக் புறக்கண்டுச்சு. என்னடா தம்பி கரக் புறக்கண்டு கந்தி அண்ணன் கட்டார். இன்னண்டு அண்ணே எரியல் வேர்ல இருந்து பிடிச்சி தரேன்னு இங்க பெற போன சத்தம் கொஞ்சம் போறேன்னு அடியாத்த சேத்தண்ணி வையன்னு சொல்லி போட்டு நான் எல்லாரையும் கூட்டி கொண்டே பொடியில போட்டு திருப்பி போட்டு போறேன். கந்தி அண்ணன் கட்டார். என்னடா ஒரு சத்தத்தை எங்க ஆனே இல்லையா கந்தியான் இது யாருக்கும் சொல்லி கூடாது கட்ட வேலை. கந்தி அண்ணா கேட்டாரு, என்ன சத்தம் உண்டு கரக் புறக்கண்டு சொன்னேன் காணலன். அண்ணா சும்மா இந்த புளியால இறங்கி வர வேண்டாம பொட்டிக்கண்டு பேந்து எனக்கு ஒரு ஐமிச்சம் அண்ண போய் திருப்பினேன். பேந்தும் கரக் புறக்கண்டு எனக்கு ஆத்திரம் வந்து எந்த மேனேஜிய கூப்பிட என்னடியாத்த திருப்ப கரக் புறக்கண்டு இங்க வாண்டு கூப்பிட்டேன். கூப்பிட்ட உடனே மனைவி வந்தது இந்த துண்டு எடுத்து வாரியன் இங்க பகுதி திருப்பினா படிக்காது திருச்சியில விட சொல்லி நாச மறுவாளை நீ இது அப்போதை சொல்லாதேண்டி திருச்சியில விட சொல்லி அப்போதை சொல்லாதே என்று சொல்லி போட்டு உடனே சொன்னான் போய் லோன்றியில போட்ட பழம் போட்டி எடுத்துக்கொண்டு வாடியன். லோன்றியில போட்ட போட்டி எடுத்துக்கொண்டு வா. எடுத்துக்கொண்டு வந்தோன்னா கந்தியானிட கொடுத்தோம். துண்டு துண்டாக்களி என்ன கிள்ளிக்கு போட்டு வெட்டதுல பொட்டிச்சோன்னா பெரிய திரி திரியாண்ணா திரிச்சு போட்டு ரேடியோவை கவட்டு பிடிச்சேன்னு பின்னு கூறி போட்டு ஓட்டேன்னா இப்போ ரோட்டைகளாலே திரிய விட்டு அப்போ காம்பால அடிச்சு ஃபுல் பண்ணி நிரப்பி போட்டு எனக்கு ஒரு நெறிமூளை வாடுறது என்ன யோசிச்சு என்னண்டா திருச்சியிலே வளர்ந்து புறம் திருச்சியிலே விட்டால் அடியும் பாடும் வந்துட்டு கொண்டு வாடியாட்ட ஒரு போது தேங்காய் மேனேஜி ஏதோ ஒன்றுக்கு வாங்கி வச்சிருந்தது ஒரு போது தேங்காய் கொண்டு வந்து கொண்டு தந்த உடனே கொண்டு வந்து பின்னுக்கு போட்டுட்டு குலுக்கண்டு குலுக்கி போட்டு ரேடியோவை குலுக்கி போட்டு தமிழன் பண்பு வந்து 3 திரி 5 திரி 7 திரி 9 திரி உண்டு. பின்ன நான் பண்போட 3 திரி எழுதி ஒரு திரியை சவுந்தரதான் நினைச்சு கொண்டு கொடுத்தினேன். ஒன்று சீர்காழியை நினைச்சு கொடுத்தினேன். ஒன்று கேபி சுந்தராம்பாளை நினைச்சு கொண்டு கொடுத்தினேன். சுக ஜோதி மாதிரி எரிஞ்சு சொன்ன பின்னால திரி சொன்ன அடியே திருச்சியில விட்டுட்டேன். இன்னும் மேனேஜி சரியன்னு போட்டு குதினிக்க போயிருந்தது. வெளியில இருந்து என்னடா தம்பி ஒன்றே காணல சாடியா புகைக்குதாண்ட அண்ணே இந்த புகை போய் அங்க எரியல் வேறல பிடிக்குதான் கண்டிய பாட்டுக்காரெல்லாம் பெற போனேன். சத்தம் கொஞ்ச நேரத்தால சொன்னேடா தம்பி என்னடா கடுமையா போய் சும்மா ரெண்ணே இப்ப எல்லா பாட்டுக்காரரும் வந்து ரங்கன வேண்டேன். கொஞ்ச நேரத்தால வீடெல்லாம் வெளியே தோங்கிட்டு ஓடி போய் பார்த்தேன். அதுக்கிடையில மேனேஜி தட்டி கட்டி கொடுத்து ரேடியோவை 100 போட்டு வீடு
அதுக்கப்புறம் அந்த ரேடியோ போட்டியை கட்டி வச்சுக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன் நான், இந்த ரேடியோ என்ன செய்யலாம், எந்த மாதிரி தான் பழஜா போனாலும் பரவாயில்லை, அதுக்கு போடுற பொட்டி கிட்டி எல்லாம் போட்டு அந்த மீன் எல்லாம் போட்டு பழையபடி புதுசு மாதிரி திருவினை வந்து சொன்னவன். அந்த சிங்களே ரெக்கார்டிங் ஸ்டுடியோல தானே அதுக்கு தரணி நான் பண்டையில இருந்து ஒரு ஆசை. நீயும் மடையங்கான நானும் மடைய. என்ன எந்த மனுஷிக்கு ஒருக்கா வருத்தம் வந்துட்டு, என்ன மனுஷிக்கு வருத்தம். நான் ஆஸ்பத்திரி கூட்டிக் கொண்டு போனேன். அங்க அதுகளை இதுகளை எல்லாத்தையும் ஜோதிச்சு பார்த்து விட்டு 2 கிறுக்கி போட்டு அவன் போத்துலுக்க மருந்து தந்தான். சொன்னால் குலுக்கி போட்டு கூடாண்டு. நான் வீட்டை வந்து இந்த மனுஷ தூக்கி குலுக்கு குலுக்கி போட்டு குலுக்கி போட்டு கிளவிய பார்த்து கொடுத்தேன். அடுத்த விட்டு மனுஷில பார்த்து விட்டது எட்டி தென்ன மோன செய்யறாண்ட ஆய்பத்தில் கலை வந்தவங்க குலுக்கி போட்டு கொடுக்க சொல்லி நான் மனுஷியை குலுக்கி போட்டு கலை கொடுக்குறான். மட்ட மனுஷா மல்லிய குளுக்குறல கிழவிய குளுக்குறா மட்ட மனுஷா அண்ணன். அதுதானே அண்ணன், அந்த காலத்துல படிச்சவங்க எல்லாம் நல்ல முறையில படிச்சுட்டாங்க. இந்த காலத்துல படிச்ச புள்ளிட்டு ஒரு சந்திக்கு மறுமொழி கேட்கல. அதே உனக்கு உலங்க 1950ஆம் ஆண்டுல இருந்து கரண்டுல குறிச்சதுகள் என்ன அதுகிட்ட ஒரு சந்திய வாசின்னா வாரனூர் அலுவலன்னு ஓடுது. தச்சல ஒரு தந்திய வாசிண்டா அது இங்கிலீஷ் என்ன மாதிரி வண்டி ஐ வென்ட் டு யாழ்ப்பாணம். they have to buses மிச்சங்கதியா வந்தாங்க. சம் கான்ட்ராக்டர்ஸ் 25 முடக்குறாங்க, சிறுவர் 30 முடக்குறாங்க. பட் சந்தியிலோட மறைக்க மாட்டேன்டாங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் போட்டுட்டோ 20% நவீன் ஜாப்னா 50 சென்ட் பண்ணுவாங்க. இந்த பழைய பென்ஜினியர் மேல கதைக்கிறது. Hello, Mayam. Good morning. After very long time meet you. I saw a kandayam. It is my kadari thotam. I am took it to 30 butte ready. My kadari thotam is nasa பண்ணுவாங்க. அப்படி என்ன இந்த காலத்து புள்ளையில இப்படி படிப்பிச்சாலும் இங்கிலீஷ் ஜாமானோளுக்கு சுத்த யூனியமாகடாது. டூ ட்ரெயின் கேமன் மோதப்பட்டது கேமன் மோதப்பட்டது எனக்கு ரெண்டும் விடாங்காது. முழுவனே நான் இங்கிலீஷ் படிச்சு வச்சுக்காங்க. முழுவன் அவன் சொல்லாதே அண்ணன். நாயம் மறுப்பு நான் ஒன்னு அடுத்த முறை உங்கள்கிட்ட கூட்டம் வந்து தலைமையிலுக்கு போட்டுறோம். அல்ல தலைவருக்கு போட்டுறோம். சரி அண்ணன் சொன்னா அப்புறம் நேரமாச்சு அண்ணன். ஓப்படி என்ன நேரமா போனாலும் போட்டு மண்ணு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடையாது அண்ணன். எந்த பொடியங்கள் படிக்கிறாங்கல்ல காரணம் அண்ணன் இந்த படிப்பு கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? பணத்துக்கு மேல் பணத்தை கொட்டி படிக்க வச்ச பயல்கள் எல்லாம் பெயிலாக போகும். விந்தை கேளுங்கோம், ரொட்டிலே பாதுகாட்டும் விசித்திரத்தை பாருங்கோ. ரொட்டிலே பாதுகாட்டும் விசித்திரத்தை பாருங்கோ. ரோட்டில அண்ணன் எதேசி சோதனையை எட்டி பார்க்க முடியாமல், எதேசி சோதனையை எட்டி பார்க்க முடியாமல் எட்டி எட்டி பார்க்கிறார் வேலிகளை. படிப்பு எட்டி காயாய் மாறும் இவர் சிந்தனையில். எட்டிக்காய மாறுறது மதில கொஞ்சம் பதிச்சு கட்டும், மதில கொஞ்சம் பதிச்சு கட்டும். பட்டணத்து மாதிகளால் படிப்பு பாழாய் போச்சு தந்து எழுதுகிறார். அங்கே பாதி படிப்பு பெஞ்சினியர் கூட்டம் உண்டு. அப்புறம் இங்கிலாந்து கண்ணகியாம் கிரீஸ்டிங்கிலரை போல், இங்கிலாந்து கண்ணகியாம் கிரீஸ்டிங்கிலரை போல் இங்கிருக்கும் கன்னியர்கள் மாறுகிறார். அவர்கள் இங்கிலீஷை தாறுமாறாய் பேசுகிறார். நீ என்னதான் படிப்பிச்சாலும் அது அந்த கடவுளுடைய சிந்தமண்ண. இந்த புள்ளிகள் படிக்கிறோண்ட சிந்தனை இல்லையா இடிச்சு கொள்றோண்ட சிந்தனை. நீ சொன்னா சரிதான். என்னுடைய பொடியன் காலம் உனக்கு தெரியாது. இந்த பொடியன் தெரியுமே பாலச்சந்திரன் வாணி ஊத்தி ஊத்தி படிப்பேன் காலம். அவ்வளவு படிப்புல 11 மணி 12 மணி 1 மணி ஓடி இருந்து படிப்பேன் காலம். நான் என்ற பொடியன் படிக்கிறான் சொல்லி போட்டு முட்டையும் பொறிச்சு என்ன வெளியே வளர்த்துடுவேன். நான் முட்டையும் பொறிச்சு நல்ல நல்ல ஊத்தி தான் பொறிச்சு எல்லாம் பக்கம் வச்சு விட்டு பொடியன் இந்த மாதிரி படிக்கிறான்னு சொல்லி இந்த மனுஷிய தட்டி கொண்டு போய் பார்த்தேன். பொடியன் காலம் புத்தகத்துக்குள்ள போட்டு என்ற படத்தை வச்சுக்கொண்டு வாடி ஊத்தி கொண்டு இருக்கிறான். அவன் அப்பவே அடிக்காதே இல்லக்கா அவன் பொட்டைய பார்த்து வாணி ஊத்த, நான் அவனை பார்த்து வாணி ஊத்த, என்ன மனுஷன் என்ன பார்த்து முதுகுல வாணி ஊத்திட்டு அப்படித்தான் எல்லாம் வாணி ஊத்தி வாடித்தானே. இந்த படிப்பை இல்லாம நாடும் நல்ல முறையில இல்லாம சீர்கட்டு போச்சு. சரி அண்ணன் சொன்னா போல பால்காரன் அண்டைக்கு வந்தவன் ஏண்டா பால் தண்ணி